மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொலியில் அக்குருன ஹமீதியா ஜும்மா பள்ளி வாயில்ல ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் உயிர் நீத்த அஷேக் ஃபாயிஸ் முருசி அவர்களுடைய குழந்தைகள் மதரசா கல்வியை தொடர்றாங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகளை சூட்டி பிரதர் பண்ணி வைக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டை நாங்கள் முன் வச்சோம். அந்த ரிக்வஸ்ட்டுக்கு சூட்டி பிரதர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, என்ன செய்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பேச போகிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்த கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் எங்களுடைய தேடலையும் மெருகூட்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வீடியோக்குள்ள போகலாம். நீங்க அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் ஹசரத் அவர்களுடைய மரணம். இந்த மரணம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, இவருடைய வாழ்வியல் எதைச்சூழ இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை ஒரு காணொலியாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த காணொலியில் அவருடைய குழந்தைகள் மதரசா கல்வியை தொடர்றாங்க. 4 குழந்தைகள் எல்லாமே படிக்கின்ற பருவத்தில் இருக்கிறவங்க. இவரோட கல்வி சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூட்டி பிரதருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். உடனடியாக அந்த ஒரு விஷயம் அவரை கவனத்துக்கு போயிருந்தது. இந்த குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில கணவந்தர்கள் முன்வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கிறதாக பொருட்படுத்தியிருக்கிறதாக எனக்கு செய்திகள் மூலம் பார்க்க கிடைத்தது, தகவல்கள் மூலம் அறிய கிடைத்தது. அந்த ஒரு விஷயம் கூடிய கதியில் நடந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். காரணம், நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியது 5 மணிக்கு. ஒரு 6:30 ஆகும் பொழுது அந்த குழந்தைகளுக்குடைய அனைத்து ஏற்பாடுகளையும் சூட்டி பிரதர் அவரை சார்ந்தவர்கள் கணவந்தர்களை அணுகி அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்து முடித்ததாக தெரிய வந்துச்சு. இந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஸ்பீடாக நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சில விஷயங்களை பட்டியலிடுவேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே இப்படி உதவி செய்யணும் என்ற ஒரு மனப்பாங்கு இருந்ததுனால தான் அந்த சகோதரர்களால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான இயலுமை இருந்திருக்கும். அதுக்கான தௌஃபிக்கையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பது. அடுத்த ஒரு விஷயம் தான் ஹசரத்துடைய மரணம் ஏற்படுத்திய தாக்கம் என்பது எனது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் தான் ஹசரத் அவர்கள் கிட்டத்தட்ட அஸ்னா பள்ளி வாயில்ல 15 ஆண்டுகள் இமாமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அக்குருணை வாழ் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பாரு. எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்திருப்பாரு. எத்தனையோ குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுத்திருப்பாரு, குர்ஆன் கற்றுக் கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கிற நேரத்துல இவர குழந்தைகள் வீணாகிறத இறைவன் விரும்பியிருக்க மாட்டான் என்பதுதான் எனது பார்வை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நல்லது செய்கின்றவர்களுடைய கூலியை ஒரு நாளும் நாங்கள் வீணாக்குவதில்லை என்ற கூற்று நிச்சயமாக இதுல பிரதிபலிச்சிருக்கு என்பது எனது பார்வை. அதான் இறைவனுடைய வாதா, அவனுடைய வாக்கு, அது ஒரு நாள் பொய்யாவதில்லை என்பதையும் நான் இதில் கண்டுகொண்டேன். அடுத்த ஒரு விஷயம் அக்குர்ண மக்களால் இந்த ஒரு விஷயம் நடந்தது என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹசரத் வீடு இல்லாம வாடகைக்கு வீடு பார்க்குற இந்த சந்தர்ப்பத்துல அங்கிருக்கிற ஜமியத்துல் உலமா அதே போல பைத்து ஜக்காவெல்லாம் சொல்லியிருந்தது, உங்களோட ஊர்ல வேணுமாக இருந்தால் சொல்லுங்க, அங்கேயே நாங்கள் வீட்டை கட்டித்தாரோம் அப்படின்னு சொன்ன நேரம் அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் அக்குர்ண பிரதேசத்துக்கு வந்ததே என் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும் என்று சொல்லியிருந்தார் என்ற ஒரு செய்தியும் அங்கிருந்து சொல்லப்பட்டது. ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் அஷேக் ஷியாம் யூசுஃபி அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனவே அதே இடத்துல அதே மக்களால் அந்த ஒரு விஷயம் நடந்தேறியது என்பதும் இறைவனுடைய ஒரு அருளாகவும் ஒரு கிருபையாகவும் நாட்டமாகவே நான் அதை பார்க்கிறேன். எனவே அந்த ஒரு விஷயம் அக்குர்ண மக்களால் நடந்தது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக மீசான் டிவி பார்க்குது. காரணம், பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க எவன் வயிறு நிறைய உண்வானோ அவன் மூமினாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கூற்றுக்கிணங்க ஒரு ஈமானுடைய வெளிப்பாடாகவும் பூர்ணத்துவமாகவே நாங்கள் அதை பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயம் தான் தனது குழந்தைகளாக அந்த குழந்தைகளை பார்த்தது என்பது உண்மையிலே இரக்க வாஞ்சை உள்ளவர்களால் மட்டும்தான் அது முடியும். அந்த ஒரு விஷயம் உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. உண்மையிலே தர்மம் என்பது இறைவனுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தார ஒரு சாதனம். அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இறைவன் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பான். இந்த பணி முடியும் வரைக்கும், தொடரும் வரைக்கும் இறைவனுடைய உதவி உங்களை சேரும் என்பதும் நபி வாக்கு. அதுக்கெல்லாம் மேலாக தர்மம் என்பது நோய்க்கான சிகிச்சை என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில தர்மம் என்பது மாத்திரைகள் கிடையாது. அது எப்படி சிகிச்சை அமையும் என்று கேட்டீங்கன்னா, மருந்து எதை பண்ணுமோ அதை விட பன்மடங்கு தேவையானதை ஒரு நோயாளிக்கு பண்ணும் என்பது இறைவனுடைய வாக்குறுதி. காரணம், நோயை தருவதும் இறைவன், அதை குணப்படுத்துவதும் இறைவன். எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான்
4 பேர் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை இறைவன் பார்த்துக் கொள்கிறான். எனவே அந்த ஒரு ஆரோக்கியம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கணும், உங்களோட குடும்பத்துல கிடைக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையும் மீசான் டிவியை முன்வைக்கிறது. அது இறைவனுடைய வாதா, நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் பல வருஷங்கள் ஆரோக்கியமாக எல்லா வகையிலும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நாங்கள் முன்வச்சிருக்கிறோம். தர்மம் எப்போதுமே ரப்புடைய கோபத்தை தடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லி பல்வேறு சோதனைகள் வார இந்த சந்தர்ப்பத்துல நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் ஆரோக்கியங்களுக்கும் இப்படியான அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதும் அந்த நபி வழி சொல்லுகின்ற வாக்குறுதி. நிச்சயமாக அது நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட, அது மட்டுமல்ல கெட்ட மரணத்தை அது தடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கல்விக்காக நீங்க இங்க உதவி அளிச்சதுன்றது மிகப்பெரிய சந்தர்ப்பம், மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அழியா சொத்து. ஒரு மனிதன் மரணிச்சதுக்கு பிறகும் மன்னரை வரைக்கும் 3 விடயங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. அது நான் படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. ஆலிமுக்கு தான் சொல்லப்பட்டதுன்றதும் இல்லை, ஆசிரியருக்கு தான் சொல்லப்பட்டதுன்றது இல்லை. இது படிக்காத ஒரு மனிதனும் கல்விக்கு வழிகாட்டினால் வித்திட்டால் அந்த நன்மை அவரை சாரும் என்பதுதான் ஹதீஸுடைய உண்மையான விளக்கமும் யதார்த்தமும். எனவே இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வியை நீங்க உருவாக்கினீங்கன்னா நீங்க படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. அந்த ஒரு நன்மை உங்களுக்கு மன்னர வரைக்கும் வரும். அது படிச்சவங்களோட மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஹதீஸும் கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் தான் வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு, நல்ல குழந்தை அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றது சொல்லப்பட்டிருக்குது. அது சொந்த குழந்தைன்னு சொல்லப்படல. வலதுன் சாலிஹ்னா ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தை சாலிகாக ஆகுவதற்கு வழிவகுத்திருந்தால், அந்த குழந்தை பிரார்த்தனை செய்வதற்கு நீங்க காரணமாக இருந்தால் அது நிரந்தர நன்மை வருகின்ற ஒரு முதலீடாக இருக்கும் என்பதுதான் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை தவிர அவருடைய குழந்தை என்று சொல்லப்படலை. எனவே எந்த குழந்தையையும் நாங்கள் பராமரித்து உபகாரம் செய்து நல்ல பிரஜைகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய யதார்த்தம். அந்த ஒரு விஷயமும் அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதுதான் எமது பார்வை. எனவே கல்விக்கு உதவி அளிப்பது என்பது அழியா சொத்து. அதனால் என்னவோ எனக்கு ஞாபகத்துக்கு வருவது பேர்வல நலீம் ஹாஜியார். நலீம் ஹாஜியார் வெறுமனே வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒரு மனிதர். 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு அவரோட பொருளாதாரம் இடம் கொடுக்கல. காலையில உம்மா ஆப்பம் இடியாப்பம் சுட்டு கொடுக்கறத வித்துட்டு வந்துதான் பாடசாலை போவாங்க. அந்த இடியாப்பத்தை சாப்பிட்றதுக்கு கூட கறி இல்லாத பல சந்தர்ப்பங்கள் இருந்ததாக அவரோட வரலாறை சொல்றாங்க. இவர் ஒரு தொழில் அதிபராக மாறி மகாராணியோட பிசினஸ் செய்யற அளவுக்கும் அரச தலைவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று அரசியலுக்குள்ள வாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அடைகிற இந்த சந்தர்ப்பத்துல அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பசியை உணர்ந்தவர் பசிக்கு தீனி போட்டிருக்கலாம். ஒரு 1000 பேருக்கு அல்ல, ஒரு 10,000 பேருக்கு உணவளித்து ஒரு மடத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த ஒரு வேலையை அவர் செய்யல. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இதை தாண்டி உடலுக்கு உணவளிப்பதை தவிர அறிவுக்கு தீனி அளிக்கிறது ரொம்ப முக்கியம் என்று யோசிச்சு அது சமூக விடுதலையை கொண்டு வரும், சமூக வாழ்றதுக்கு ஒரு வழியை உருவாக்கும் என்ற காரணத்தினால ஜாமியா நலிமே என்ற ஒரு பீடத்தை உருவாக்கினாரு. இன்னைக்கு அது என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறுல கிட்டத்தட்ட மிகப்பெரிய அறிவாளிகளையும் அறிஞர்களையும் உருவாக்கி நிறைய பேருக்கு உணவளிக்கிற மாதிரி அவங்க மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட SLAS ஒரு 20 பேர் அன்னலாக உருவாகியிருக்காங்க. SLES ஒரு 20 பேர் உருவாகி இருக்கிறாங்க. அதே போல லோயஸ் கிட்டத்தட்ட 40 பேர் உருவாகி இருக்கிறாங்க. PhD முடிச்ச லெக்சரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமானவங்க உருவாகி இருக்கிறாங்க. அதே போல ஆசிரியர் அதிபர் அந்த துறை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 தாண்டி நிற்கிறத பார்க்க முடியுது. இது போல நிறைய இடங்கள்ல வளமாக வாழுகின்ற ஒரு கல்வி சூழலை உருவாக்குகின்றவர்கள் உருவான கதை ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒரு நலீம் ஹாஜியாரால அது உருவாக்கப்பட்டது என்பதுதான். எவ்வளவு தூர நோக்கோட சிந்திச்சிருக்கிறாரு. வறுமை என்பதை விட கல்வி சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்க, வறுமையை போக்குறதை விட ஒரு கல்வி சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறது ஒரு காலத்தின் தேவையாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. கொஞ்சம் உலக வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். யூதர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இனமாக உலகத்துல மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.7 மில்லியன் பேர் தான் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பலமே கல்வியும் இன்டெலிஜென்ஸும் தான். இந்த ஒரு விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு உலக முஸ்லிம்களோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவு தூரம் இருக்குன்னு கேட்டா 2 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்காங்க. ஆனா மத்திய கிழக்குல நாடுல ஒரு பிரச்சனையை கூட அவங்கள தீர்த்துக்க முடியாம இருக்கிற ஒரு அவலத்தை பார்க்குற காரணம் நாங்க நலிந்து இருக்கிறோம். எதனால? கல்வி இல்லாததுனால. அதனால என்னவோ நலீம் ஹாஜியார் அவருடைய பிரதேசத்தை மட்டும் மையப்படுத்த அந்த விஷயங்களை செய்யல, எல்லைகள் தாண்டி நாடு தழுவியதாக செஞ்சிருந்தாரு. கிழக்கு பிரதேசத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உருவாகிறதுக்காக தடையாக இருந்தது
அதுக்கு அந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் இல்லை என்பதனால வெளி மாவட்டங்கள்ல இந்த ஆசிரியர்களை அங்க அனுப்பி அங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உருவாகின்ற ஒரு சூழலை உருவாக்கிய பெருமையும் நலீம் ஹாஜியாருக்கு உண்டு என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே கல்விக்கு உதவி அளித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் மிகப்பெரிய ஒரு சொத்தாகமே மீசான் டிவி பார்க்குது. அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மேல சொன்ன அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் என்பது மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை. அதே போல ஜமியத்துல் உலமா பைத்துல் ஸக்கா இணைந்து ஒரு வீட்டினை கொள்வனவு செய்தோ அல்லது கட்டியோ கொடுப்பதாக ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயமும் கூடிய சீக்கிரம் நடந்து முடிய வேண்டும். அந்த ஹசரத்துடைய மனைவி இத்தாவில் இருக்கிறாங்க. அந்த இந்த காலம் முடிகிறதோட அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பணும். அதுக்கான வழிகளை ஜமியத்துல் உலமாவும் பைத்துல் ஸக்காவும் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. பல்வேறு உதவிகளை நாடு தழுவி செய்கிறவர்கள். 15 ஆண்டுகள் தமது பள்ளியிலே சேவை செய்த அந்த ஆளுமை நிச்சயமாக அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே இந்த பணியில் யாரெல்லாம் இணைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய வளர்ச்சியில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய குழந்தை செல்வங்களில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் செய்து அருள்வான். பிரத்யோகமாக சூட்டி பிரதர், நான் அவரை சந்திச்சதில்லை, நான் அவரை கண்டதில்லை. ஆனால் நாங்கள் முன்வைத்த ஒரு ரிக்வெஸ்ட்டை கருத்துல கொண்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு மீசான் டிவி பிரத்யோகமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எனவே ஹசரத்தோட குழந்தைகள் எல்லாம் சிறு பிராயத்தை உடையவர்கள். எனவே குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு ரிக்வெஸ்ட், அக்ருன ஜம்மியா பைத்துல் ஸக்காவை அணுகி இந்த பணிகள் எப்படி நகர்கிறது என்ற ஒரு விஷயத்தை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வீட்டு கண்ணாடி என்றாலும் கூட முன்னின்றால் தான் அது முகங்காட்டும். எனவே இந்த பணி எப்படி நகர்கிறது என்ற ஒரு விஷயங்களையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி, எப்போதும் பிறர் நலம் பேணுகிறவர்களாக, பிறருக்கு அரணாக நிற்கின்றவர்களாக, கல்விக்கு கரம் கொடுக்கின்றவர்களாக, ஆதரிக்கின்றவர்களாக வாழ்வோமாக என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.